செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரெகுலராகவே நான் வந்து வெத்தலை தீபம் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி மட்டும் அந்த சஷ்டி மட்டும் விரதம் இருப்பேன். வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து மட்டும்தான் இருக்கேன். அதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே விரதம் இருப்பேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கு வந்துட்டு பாலும் பழமும் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையவே சாப்பிட்டு விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபுல் டே பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். காலையில் மட்டும்தான் அந்த பாலும் பழமும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து எப்போவுமே நான் ரெகுலராகவே படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுருக்கேன். படையல் போட்டுட்டு வடை பாயாசத்தோட பருப்பு ரசமெல்லாம் செஞ்சு படையல் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய விரதத்தை முடிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பேன். தைப்பூச விரதம் மட்டும்தான் இருக்கேன். இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் இந்த சோப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃப்ரைடே எடுத்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே புதுசாக ஒரு மாடு வாங்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். அது ஃபைனலாக ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரைடே அன்றைக்கே எங்களுக்கு ஒரு சூப்பரான மாடுமே கிடச்சிருச்சு. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியே மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு கன்று போடலங்க. செனை ஒரு வாரத்தில் இனிருன்னு சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ.